ये महादेव अरे बाबू मर जाती आपको गिर नहीं आप हे भगवान जी இந்த பரபரப்பு காட்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். தீ விபத்து சம்பவம் தொடர்பா இன்னும் சில கேள்விகளும் இருக்கு. நாம கேட்டு பெறதுக்காக செய்தியாளர் ரமேஷோட தொடர்ந்து இணையலாம். ரமேஷ்குமார், இப்ப இவ்வளோ பேர் சிக்கியிருக்காங்க, ஒரு எமர்ஜென்சினாலும் கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா இந்த உணவகம் அனுமதியோட கட்டப்பட்டதா சொல்லப்படுதா? அங்க பக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த தீ விபத்து தொடர்பா? அதாவது டெல்லியை பொறுத்தவரை இது போன்ற சட்டவிரோத கட்டுமானங்கள் மிகவும் அதிகம். கடந்த ஆண்டு ஒரு குழந்தைகள் மருத்துவமனையிலேயே தீ விபத்து ஏற்பட்டதெல்லாம் கூட நாம் பார்த்தோம். பல குழந்தைகள் உயிரிழந்தார்கள். அதற்கு சொல்லப்பட்ட காரணமே தீ விபத்து ஏற்பட்ட போது வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது போன்று பல சட்டவிரோத கட்டுமானங்கள் இருக்கின்றன. இது எப்போதுமே வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. அதிகாரிகள் பணத்தை வாங்கி கொண்டு இது போன்ற கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்குகிறார்கள். அதாவது ஒரு மருத்துவமனையோ அல்லது ஒரு பெரிய வணிக ரீதியிலான ஒரு கட்டடங்களோ இயங்க வேண்டும் என்றால் அதற்கு பல விஷயங்கள் இருக்க வேண்டும். அதாவது தீ தடுப்பு வழிமுறைகள், தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக வெளியேறுவதற்கான மாற்றுப்பாதை, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் பல காலங்களில் பல சூழ்நிலைகளில் அதிகாரிகள் இதனை முறையாக ஆய்வு செய்வதும் இல்லை. யார் கட்டிடத்தை கட்டுகிறார்களோ அவர்கள் இவற்றை விதிமுறைகளின்படி கட்டுவதும் கூட இல்ல. பல இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான வாகன நிறுத்துமிடம் கூட இல்லாமல் ஒரு சூழல் தான் வந்திருக்கிறது. இந்த உணவகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டிடம் என்பது விதிமுறைப்படி கட்டப்பட்டதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அது ஒரு சிறிய உணவகமாக தான் பார்க்கப்படுகிறது. தளங்கள் அதிகம், 5 அல்லது 6 தளங்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த அளவு என்று பார்த்தோம்னா அது ஒரு சிறிய அளவிலான ஒரு உணவக கட்டிடமாக தான் இருக்கிறது. அந்த தெருவும் கூட ஒரு குறுகிய தெருவாக தான் இருக்கிறது. எனவே தீயணைப்பு வாகனங்கள் செல்ல வேண்டும் என்று கூட நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது உயிரிழந்தவர்கள் கூட அதை மூச்சு திணறி இந்த புகை, நெருப்பு போன்றவை காரணமாக மூச்சு திணறி பலர் உயிரிழந்ததாகத்தான் தற்போது தகவல் கிடைக்கிறது. இப்படி காலகாலமாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருந்தாலும் அரசு உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுவது, பின்னர் காலப்போக்கில் அதனை மறந்து விடுவது, இப்படித்தான் ஒவ்வொரு ஆட்சியிலுமே நடந்து கொண்டே இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்ப ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா அதிகாரிகள் முறையான ஆய்வு நடத்தல அப்படின்னும் பொழுது இங்க பலியாகிறது என்னவோ மனித உயிர்கள் தானே. அப்ப இதற்கான எச்சரிக்கையோ இல்ல ஒரு சமீபத்துக்கான அந்த நடவடிக்கையோ அப்படிங்கிறதுல ஏன் இவ்வளவு தொய்வு? நிச்சயமா நேற்று முன்தினம் கூட நம்ம பார்த்திருப்போம். டெல்லியில ஒரு 5 மாடி கட்டிடம் அப்பளம் போல நொறுங்கி விழுந்து ஒரு 6 பேர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். 2 நாட்களுக்கு முன்புதான் இது நடந்தது. அதற்கு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டும் அது சட்டவிரோத கட்டிடம் என்றுதான் அது சொல்லப்பட்டது. ஆனால் அரசு இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்போதாவது இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் போது அப்போது மட்டும் விசாரணைக்கு உத்தரவிட்டு கண் துடைப்புக்காக ஆய்வு செய்வது, பின்னர் காலப்போக்கில் அதை மறந்து விடுவது என்று இல்லாமல் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் அதிகாரிகளை பொறுத்தவரை இதில் நடைமுறையிலேயே பல சிக்கல் இருக்கிறது. டெல்லி என்பது ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், இடப்பற்றாக்குறை இருக்கிறது. எனவே இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படின்னு நாம் நடவடிக்கை எடுக்க தொடங்கினால் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பல கட்டிடங்கள் மீது நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. எனவே இதில் சுய பொறுப்பும் வேண்டும். பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வணிகம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விதிமுறைகளின்படி கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்ற சுய பொறுப்பும் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். டெல்லியில உணவகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்துல பலி எண்ணிக்கை 20 உயர்ந்திருக்கு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.